முதலீடை ஈர்ப்பதற்காகவும் நம்முடைய புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்தும் அங்கே கூட நடத்தி கொண்டிருக்கார். வெற்றி பெற காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். கிழக்கு மாவட்ட தலைவர் மரணம் அடைந்து ஒரு வருடத்துக்கு இல்லை, இன்னும் வெகு விரைவில் அதை போடுவோம். இந்த ப்ராசஸ்ல இருக்கும். மரணத்துக்கான ஒரு விடையும் கிடைக்கிறோம். விசாரணை போய்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் ரொம்ப தமிழ்நாட்டில் 2 மரணங்கள், கொலைகள் இன்னும் சவாலாக தான் இருக்கு. ஒன்று, மூத்த அமைச்சர் KN நேரு அவருடைய தம்பி ராமஜெயம் அவர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் இது துப்பு துளக்குவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து வருகிறார்கள். இது ஓராண்டை கடந்திருக்கிறது, அது 10 ஆண்டை கடந்திருக்கிறது. கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை நம்முடைய காவல்துறை. அது உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வர வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும் பாஜக மாநில தலைவர் கோரிக்கை விடுக்கிறார். அவர் கோரிக்கையை எப்படி பாக்குறீங்க? அவருடைய அறிவு முதல்ல நாட்டிலேயே இல்லாம நாடாளுமன்றம் நடக்கும்போது கூட வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இருக்கிற நரேந்திர மோடியுடைய வெள்ளை அறிக்கையை கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு முதலமைச்சரை வெள்ளை அறிக்கையை கேட்கும். நாடாளுமன்றம் நடக்கும்போது கூட இங்க பிரதமர் இருக்கிறது இல்லை. சட்டமன்றம் நடக்கும்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்க இருக்காரு, பொறுப்பா பதில் சொல்றாரு. ஆகையால அதுக்கு அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். அதுக்கு பிறகு இவர்களை கேட்கணும். தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சி விஜயோடு கூட்டணி சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நீங்க சொல்லிதான் கேள்விப்படுறோம். இது அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கணும். அகில இந்திய தலைமை இப்ப இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பீகார் போயிட்டு ரொம்ப தலைவர் ராகுல் காந்தியுடைய போராட்டத்துல கலந்துருக்காரு, பேரணியில கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்துல கலந்துருக்காரு. இணக்கமா தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்ல, வரக்கூடிய காலங்கள்ல சீட்டுக்கு பிரிவினை வரும்போது அதுல முரண்பட்டு ஏற்பட்டால் அவங்க விஜயோடு போவாங்க. இது வரைக்கும் ஒரு 5 தேர்தல் வெற்றி கூட்டணியா இருக்கு. 6வது தேர்தலும் அப்படி வெற்றி கூட்டணியா இருக்குன்றதுதான் எல்லாருடைய விருப்பம். அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ராமானுஜம் கொலை வழக்கு விசாரணை சிறப்பு புலனாய்வு இந்த வழக்குக்கு சிறப்பு புலனாய்வு இல்லை, இப்போ ஓராண்டுகள் முடிந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரியான குற்றவாளியை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும், அவசரப்பட்டு செய்யக்கூடாதுன்னு தான் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கைவிடலை. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் உண்ணா நோன்பு மேற்கொண்டார். 2வது நாள் மருத்துவமனையில் உடல் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவர்கள் அட்வைஸோடு அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருடைய போராட்டம் நியாயமான போராட்டம். ஏற்கனவே பாஜக அரசு வஞ்சித்து வருகிறது. இருந்த போதிலும் அவருடைய உடல் நலன் கருதி அவர் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நேற்று மருத்துவமனையில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அவர் உடல் நலம் மிக மிக முக்கியம். ஆகையால் இந்த போராட்டம் என்பது ஜனநாயகத்திற்கு போராட்டம். ஆகவே அவர் உடல்நலம் மிகவும் முக்கியம் என்பதை உங்கள் பத்திரிகை வாயிலாக நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த GK மூப்பனார் அவருடைய நினைவு தினத்துல நிகழ்வுல காட்சி தர்றாங்க. அந்த இடம் யாருடைய இடம் தெரியுமா? அந்த நிகழ்வின் மூலமா அந்த நிகழ்வு எங்க நட தெரியுமா? காங்கிரஸ் உடைய திட்டம். நாங்க தான் இன்னும் வரி கட்டிட்டு இருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் வாங்கிய இடம். அந்த இடத்துல போயிட்டு காங்கிரஸை பற்றியும் எங்களுடைய முன்னாள் ஆட்சியை பற்றியும் சொல்றாங்க. கருப்பையா மூப்பனார் அவர்கள் பிரதமராக வருவதை தடுத்தது யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. முதல்ல கருப்பையா மூப்பனாருடைய ஆன்மா பாஜகவை மன்னிக்குமான்றத அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஒருபோதும் அவர் வாழ்நாளில் பாஜகவை ஆதரித்ததும் இல்லை, அனுமதிக்கவும் இல்லை. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் நடத்தும் பொழுது அவர்கிட்ட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்திருந்தால் 5 ஆண்டுகள் வாஜ்பாய் அரசு நீடித்திருக்கும். ஆனால் அது 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போனதற்கு கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. எந்த காலத்திலும் அவர் பாஜகவை ஆதரிக்கவே இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு நேற்றுக்கு தலைவர்கள் அங்க பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதான் வியப்பா இருக்கு. அந்த நிகழ்வின் மூலமாக அந்த கூட்டணியினுடைய வலிமை அடிமட்டத்துல இதுவரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி ஜெல்லாகல் அப்படிங்கிற அந்த பேச்சு அங்க தகர்க்கப்பட்டிருக்க. போன முறை பாமக அவங்க கூட கூட்டணியில இருந்தது, இப்ப வெளியே வந்துட்டாங்க. தேமுதிக கூட்டணியில இருந்தது, எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்திட்டாருன்னு அந்த அம்மா நேற்றுக்கு பேசியிருக்காங்க. OPS இருந்தார் அந்த கூட்டணியில, இப்போ இருக்காரான்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்க அவங்க இன்டாக்டா இருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.